முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடகாவிடமிருந்து நமக்கு வரவேண்டிய தண்ணீரை வாங்குவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதில் மட்டுமே தாவேக அரசு கவனம் செலுத்துகிறது என உதயநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். கர்நாடகாவிடமிருந்து நமக்கு வரவேண்டிய தண்ணீரை வாங்குவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என உதயநிதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதில் மட்டுமே தாவேக அரசு கவனம் செலுத்துகிறது என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதில் மட்டுமே தாவேக அரசு கவனம் செலுத்துகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பவித்ரா வணக்கம். கர்நாடகா தமிழ்நாடு இடையே மேகதாது அணை விவகாரம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் கர்நாடக அமைச்சரான ராமலிங்க ரெட்டி கூறியிருப்பது மீண்டும் ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியாக மாறியிருக்கிறது. அதாவது கர்நாடகத்திலிருந்து காவிரி நீரை திறந்துவிட முடியாது என்றும் நீர் வேண்டும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் யாரும் கேட்கவில்லை என்றும் அம்மாநில அமைச்சரான நாகலிங்க ரெட்டி கூறியிருந்தார். இது விவசாயிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தாவேக அரசை விமர்சித்து பதிவிட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக எக்ஸ்தலத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றிய முதலமைச்சர் கர்நாடக அமைச்சரின் இந்த பேச்சுக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல முந்தைய ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டுகள் முழுவதும் சரியாக ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும், ஆனால் இந்த ஆண்டு இன்று வரை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேகதாது அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் ஒன்றாக சேர்ந்து மத்திய அரசிடம் வழங்க வேண்டும் என தான் கூறியிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பின்படி ஜூன் மாதம் வழங்க வேண்டிய 9.91 TMC தண்ணீரை கர்நாடகம் திறக்காதது குறித்தும் பேசியிருந்தேன் என்றும், இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் ஏதும் சொல்லாத நிலையில் தற்போது ஜூலை மாதம் தர வேண்டிய 32 TMC தண்ணீரையும் கர்நாடகம் தர மறுப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுங்கட்சியுடன் திடீர் கூட்டணி அமைத்திருக்கும் கட்சியின் ஆட்சி நடைபெறும் கர்நாடகத்திடமிருந்து தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தண்ணீரை முதலமைச்சர் கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். எம்எல்ஏக்களை வாங்குவதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் கர்நாடகாவிடமிருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணீரை வாங்குவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருபா.